இருப்பவராக இருப்பவரே செய்வாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய எங்களுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய எங்களுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடு ஆவியே அவர் சற்றையிற்கு அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சற்றையிற்கு அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கு நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன் அவர் சற்றையிட்டு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் நோய் நொடியில் வாழுகிற உன்னை காண்கிறார் நோய் நொடியில் வாழுகிற உன்னை காண்கிறார் நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார் ஓ நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார் நீ அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் உனக்கு அதிசயம் செய்திடுவார் சொன்னதை செய்திடுவார் சொல்ல வராதவர் இயேசு ஒன்றுக்கும் கவலை வேண்டாம் எதற்கும் பயமும் வேண்டாம் ஆமென் ஒன்றுக்கும் கவலை வேண்டாம் எதற்கும் பயமும் வேண்டாம் ஏற்ற வேளையிலே இயேசு தீவிரமாய் வருவார் ஏற்ற வேளையிலே இயேசு தீவிரமாய் வருவார் நன்றி 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 ஓ நன்றி 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 ஆமென் நன்றி சொன்னதை செய்கிறவர்
The Lord who does what he says ஒருபோதும் வாக்கு மாறாதவர். never changes in his word. தானியேல் சொன்னது போல, like Daniel said, ஜோசேப்பு சொன்னது போல, like Joseph said, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், you have thought to do wrong to me, செய்தீர்கள், you have done it, தேவனோ but the Lord அதை நன்மையாய் முடிய பண்ணினார். has changed it into good. உங்களுக்கோ அல்லது எனக்கோ தீமை யாரும் செய்யட்டும், செய்தோண்டு இருக்கட்டும். If anyone does wrong to you or ourselves or anything, let them தீமை do. நெருங்கி வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. Let's see it comes close to us. உங்களுக்கு கிட்ட வரைக்க when it comes to you, அதுதான் நன்மையாய் மாறும். that's what turns to good. அது நீங்க நினைத்ததுக்கு முன்னதும் அதிகமான நன்மை உங்களுக்கு கொண்டு சேர்த்துரும். You bring even goodness that more than you think or imagine. ஆமென். Amen. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். If we believe, we can see the glory of God. இந்த கால வேளையிலே this morning, கடன் இருக்கலாம், maybe there's debt, வியாதி இருக்கலாம், maybe sickness, வேலை இல்லாம இருக்கலாம், maybe no job, இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகள், தேவைகள் இருக்கலாம். any problems or any needs. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says. எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். Jeremiah chapter 1 verse 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆமென். நான் உன்னுடனே இருக்கிறேன். For I am with you. எல்லாரும் நாங்க விசுவாசித்தோமானால் நீர் என்னுடனே இருக்கிறீர் என்று, let's all have faith that he is with us. அப்படியே இருப்பேன். That's how he'll be. நீ எதுக்கும் அவர்களுக்கு எதுக்கும் ஒண்ணுக்கும் பயப்படாதே. Don't be afraid of anything. வியாதியா இருக்கலாம், of any sickness, எதிரியா இருக்கலாம், any enemy, கடனா இருக்கலாம், maybe debt, உனக்கு குழிய தோண்டலாம், maybe a pit, இல்ல தூக்குமரம் செய்யலாம், or a hanging. நீ ஒண்ணுக்குமே பயப்படாதே. Don't be afraid of anything. ஏனென்றால் why? உன்னை காக்கும்படி, to protect you, நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை, பாதுகாப்பான வார்த்தை. We see this protected word. வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், when you look in the Bible, பயப்படாதே என்று சொல்லி 366 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. the word of do not be afraid is written 366 times. அந்த லீப் வருடத்தையும் சேர்த்து எழுதி இருக்கு. It's written like a leap year. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். if the word God says, it is said. இருப்பேன் என்றால் இருப்பார். if he's with you, he will be with you. அதில் எந்த மாற்றமும் இல்லை. there's no change. ஆனால் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். something we must understand. நாம் கற்பனை செய்யும் விதத்தில் தான் அவர் இருப்பார் என்பதல்ல. it's not that he'll be just like we imagine. எங்களுடைய கற்பனையின்படி அவர் இருக்கிறவர் அல்ல. not as we want or thinking. ஆனால் அவர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே, but that assurance that he is always with us. உறுதியா இருந்தால், if we are firm, உலகத்தின் காரியங்களை எதுவுமே நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. nothing of this world can do anything to us. அது வியாதியா இருக்கலாம், any kind of sickness, வேதனைகள் கண்ணீரா இருக்கலாம், any problems or suffering, கவலைகள் சொல்ல முடியாதவைகளா இருக்கலாம், any tears or problems. சோ இந்த மேலே நாங்கள் இந்த வாசித்த வார்த்தையை, the word that we read, தேவன் தான் தெரிந்து கொண்ட எரேமியாவிடம் தான் சொன்னார். he told to Jeremiah that he called. சொன்னபடி கூட இருந்தாரோ? was he with him like he said? இருந்திருந்தால் எரேமியாவுக்கு பாடுகள் ஏன்? if he was, then why was there sufferings for Jeremiah? ஏன் அவரை புறக்கணித்தார்கள்? why did they push him away? ஏன் அவரை பலவந்தமாக எதிர்த்து இழுத்துச் சென்றார்கள்? why did they go against him? எல்லாம் நடக்கும் பொழுது, when throughout everything, தேவன் எங்கே இருந்தார்? where was God? வாலிபனாக அழைக்கப்பட்ட எரேமியா, Jeremiah was chosen at a young age. பாடுகளை தவிர வேற எதையுமே அவர் அனுபவிக்கவில்லை. he didn't endure anything except suffering. அப்போது தேவன் கூட இருக்கவில்லையோ? was God not with him? இருந்தார். he was. பாருங்கள், கஷ்டங்கள் நீங்கி, problems go, வியாதிகள் சுகமாகி, healings through sickness, கடன்கள் எல்லாம் தீர்ந்து, the debt is all free, வியாபாரம் செழித்து, businesses grow, நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகி, when everything moves forward, ஜெபித்தபடி காரியங்கள் எல்லாம் நடந்தது. everything happened just as we prayed. இப்படியா எல்லாம் நன்றாக இருந்தால், when everything is good like this, கர்த்தர் கூடவே இருந்தார் என்று சொல்லுகிறோம். we say God is with us. அது நல்லது. that is good. இவை எல்லாவற்றிலும் throughout all this, கர்த்தர் தாமே கூட இருக்கிறவர். God is with us through everything. ஆனால் இவற்றில் மட்டுமல்ல, but not only this, எல்லாம் தலைகீழாக மாறும் பொழுதும் கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். we must say even when everything turns upside down, that God is still with us. ஏனென்றால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர். because he has chosen you. எல்லா நிலையிலும் தேவன் கூட இருப்பார். he throughout everything he'll be with us. அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற நிச்சயம் அப்படி இருக்க வேண்டும். that's the assurance we must have upon him. எரேமியா 1:2 அல்ல, not Jeremiah 1:2. ஏறத்தாழ 40 வருடம் தேவனுக்காக உழைத்தவர். but for 40 years he worked for God. ஆனால் யாரும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. but no one listened to him. அங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்தை பொறுத்தளவிலே, according to this world, இன்றைய கணக்கு பார்க்கிற கணக்கின்படி, according to their calculation or statistics, எரேமியா ஒரு தோற்று போனவர் தான். Jeremiah had a loss.
உலகத்தின் கணக்குப்படி அவரை பார்த்தா தோற்று போனவர் போல தெரியலாம். According to the world, it seems like he's a loser. ஆனால் தேவன் அவருடனே கூட இருந்தார். But God was always with him. எப்படி தெரியும் கூட இருந்தார் என்று? How do we know this? 40 ஆண்டுகள் பாட அனுபவித்தும் 40 years enduring hardship. தேவனை கேள்வி கேட்காமல், Not asking the Lord any questions. தேவனை விட்டு ஓடாமல், Not running away from God. எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காமல், Not having any kind of healing. தேவ பணியை தேவன் விரும்பிய படியே எரேமியா செய்து முடித்தாரே. And Jeremiah finished according to what God called him. தேவன் அவரோடு கூட இருந்தார் என்பதற்கு இதை தவிர வேற ஒரு காரியம், ஒரு நிரூபணமோ சாட்சியோ தேவையில்லை. There's no other testimony that we can say that God was with him. இந்த கால வேளையிலே, Therefore this morning, 22 வருடங்கள் தேவன் இந்த சபையை எங்களை நடத்துகிறார். the Lord has led us into this 22nd year. சோ அப்போ தேவன் உங்களோடும் கூட இருந்தபடியால் தான் இது நடக்கிறது. This is happening because God has been with you and I. மனிதனால் உண்டாயிருந்தால் எப்போ அழிஞ்சு போயிடும். If he was created by man, it would be gone long time ago. தேவனால் உண்டாயிருந்தால் அதை அழிக்க யாராலும் முடியாது. If he was made by God, no one can destroy it. அன்றைக்கு அந்த பவுலோடு தேவன் இருந்தார். God was with Paul. இன்றைக்கு தெரிந்து கொண்ட என்னோடு உங்களோடும் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். God is with you and I who are here today. அதனாலே Therefore, இந்த கால வேளையிலே this morning, சலிப்புகள், சோகங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, forgetting all our problems and sorrows, சொன்னவர் சொன்னபடி செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தை மனதில் ஏற்படுத்திக் கொள்வோம். we must have an assurance that the God who said he will do it. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் We சொல்லுவோம். can raise our hand and say amen. சொன்னவர் சொன்னபடி செய்வார் எனக்கு. The one who said he will do it for me. ஆமென். Amen. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், Jeremiah chapter 1 verse 5, if we read, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்பே அறிந்தேன். he says you are accounted for before you are created in the mother's womb. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக திகழ வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து, The Lord decided or appointed him to be a prophet in that place. தாயின் வயிற்றிலிருந்து புறப்பட முன்னமே தேவன் அந்த விசேஷ பணிக்கென்று அவரை பரிசுத்தம் பண்ணினார். The Lord had made him holy and created him to be this person. எரேமியாவை வேறுபடுத்தினார். He separated Jeremiah. அங்கே எரேமியாவும் தான் எதுவும் அறியாத, பேச தெரியாத சிறிய பிள்ளை என்றுதான் அவர் தன்னை குறித்து குறைவாய் மதிப்பிட்டிருந்தார். He thought he was a young person who did not know anything. ஆனால் கர்த்தரோ, But the Lord, அவருக்குள்ளே in him, தான் வைத்திருந்த வல்லமையை தேவன் அறிந்திருந்தார். the Lord knew the power he had. அந்த வல்லமை எரேமியாவின் வாழ்விலே வெளிப்பட்டதை நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். We can read the power that is manifested through his life. இந்த கால வேளையிலே This morning, வாழ்விலே பலவிதமான சூழ்நிலைகளே அகப்பட்டு, through many situations in our lives, வெறுப்போடு, with hatred, சோர்வோடு, with sorrow, வியாதியோடு, sickness, பயத்தோடு fear, இருக்கலாம். we can be. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். But remember this thing. நீ தோன்றும் முன்னே, உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உற்பத்தியாகும் முன்னே எரேமியாவை அறிந்திருந்த அதே தேவன், The same God who knew Jeremiah before he was created, உன்னையும் அறிந்திருக்கிறார் என்பதை ஒரு முறை நினைத்து பார்த்தால், if we think that he also knows you, இவைகள் எல்லாம் தானாய் பறந்துவிடும். then all of these will flee. ஆமென். அதாவது உன்னை குறித்து About you, உனக்குரிய சகலத்தையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். everything he has a plan through you. எப்பொழுதெல்லாம் நீ உதவாதவன், When a person you are worthless, பிரயோஜனமற்றவன், no use, இப்படி எல்லாம் பிரயோஜனமற்ற உதவாதவன் நீங்கள் நினைக்கிறீங்களோ, if you think like that, அப்பொழுதெல்லாம் those times, உங்களை பெருமதி மிக்கவர்களாய் to be called, தேவன் நினைத்து, he thinks you're worthy, உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்து, and he prepares great things for you. தேவன் உங்களை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. And don't forget the Lord is watching and taking an eye upon you. உங்களை தள்ளி விழுகிறார் என்று ஒரு நாளும் நீங்கள் நினைக்கவே கூடாது. Never think he's pushing you away, தள்ளி விடுறார் என்று நினைத்து கவலைப்படுவதை எல்லாம் விட்டு, leaving all the sorrows he's leaving you, என்னை தெரிந்தெடுத்த ஒருவருக்கு நான் தேவை என்றே நினைத்துக் கொள்ளுங்கள். and think of the person who called you, knew you, that you're needed for him. அப்படி நினைக்கும் பொழுது, When you think like this, யோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சாதிசனம் மறந்துட்டாலும் மறந்துடாதவர். ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை.
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார். That's what he said. உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். He has you in the palm of his hand. கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறேன். Protects you like his eyelashes. எல்லாத்துக்கும் மேலா சொல்லுறார். Above all, உன்னை யாரும் தொடுதா இருந்தால், if someone touches you, அவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். that means like he's touching my eye. யாரும் தொட முடியாது. No one can touch you. ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. Isaiah chapter 48 verse 10 says, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நினைத்துக் கொள்ளுங்கள், உபத்திரவத்தின் குகையிலே என்னை உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். Let us see that he's found us in the time of the affliction. அந்த அதனாலே தான் தெரிந்து கொண்டான் என்ற அப்போ உபத்திரவம் வராதண்டல்ல. It doesn't mean that he has chosen you, you will not have suffering. அந்த உபத்திரவத்துக்குள்ள குகையிலே தான் தேவன் தெரிந்து கொண்டார். We see through that place he has found us. ஒரு வேத படிப்பிலே ஒரு 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 குரூப், ஒரு வேத படிப்பு இருந்தது. There was a Bible study in a group. அங்கே ஒருவர் கேட்டார். A person asked, கடந்த காலங்களிலே ஏற்பட்ட இக்கட்டான பதட்டமான சூழ்நிலையில், through the hard times in the past, ஐயோ நாம் என்ன செய்ய போவோம் என்று ஒருவர் சொன்னார். a person asked, what can we do? இன்னொருவர் சொன்னார், நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார். Another person thought, what can we do? அவர் தப்பித்துக் கொள்ள வழிகளை தேடினார். Looking for ways to escape that. இன்னொருவர் Another person, அதே சூழ்நிலை எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தார். how can we use that situation? இந்த ஒரே சம்பவத்தை மூன்று பேர் மூன்று விதமா சிந்தித்தார்கள். In same situation they thought in three different ways. நாங்கள் ஒரு இக்கட்டான பதட்டமான சூழ்நிலையில இதிலே எதை சிந்திப்போம்? When we come in a circumstance like this, which one do we choose to think? அப்போ இதிலே கூறப்பட்ட பதில்கள் என்னன்னு சொன்னால், What the answers are. முதலாவது பதில், First answer, இந்த நிலைமையை பயன்படுத்தி using this circumstance, தேவனை இன்னும் கிட்டி சேரலாம். come closer to God. ஜாதி மதம் வித்தியாசமின்றி நாம் அயலவரையும் நாம் இன்னும் அதிகமாய் நேசிக்கலாம். We can love our others no matter what color, race or religion. நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தலாம். We can use our love to share that or show that. வாழ்விலே நம்பிக்கையற்ற தோய்ப்பவர்களுக்கு நம்பிக்கை தரும் கிறிஸ்துவையும் நித்திய ராஜ்யத்தின் நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கலாம். We can give the assurance of Christ and assurance of salvation through those of Jesus Christ. நாம் வசிக்கிற பிரதேசம், ஊழியம் செய்கிற இந்த மெல்பர்ன் ஏரியா, through this area that we live in, அங்கே இந்த பிரதேசத்துக்காக, for this nation, மெய்த்தேவனை அறியாத மக்களின் ரட்சிப்புக்காக, for the salvation of those who do not know God, இன்னும் அதிகமாய் ஜெபிக்கலாம். we can share it even more. கடைசியிலே, lastly, இவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமானால், if we need to do all of this, நாம் யார்? who are we? நம்மை கர்த்தர் ஏன் கண்டு கொண்டார்? Why has the Lord chosen us? நம்மை கர்த்தர் எங்கே கண்டு கொண்டார்? Where did he find us? நம்மை குறித்தவருடைய நோக்கம் என்ன? What is his purpose for him? இதை நாம் முதலிலே மறவாமல் இருக்க வேண்டும். First we must not forget this. இது இந்த சம்பவத்தோட இந்த வேத படிப்பை அவர் முடிச்சிட்டார். And through that he finished the Bible study. இப்ப இது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு. It's useful for us as well. இக்கட்டுகளும் நெருக்கங்களும் தான் The troubles and struggles, நம்மை நமக்கு உணர்த்தும் மிக அருமையான ஒரு தருணங்கள். that is a time that speaks with us. அதை மறந்து Forgetting that, நெருக்கங்கள் வரும் பொழுது மட்டும் முறையிட்டுக் கொண்டிருக்கவே கூடாது. and not only focusing on that trouble, கர்த்தரோ but the Lord, உபத்திரவத்தின் குகையிலே என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டேன் என்று தான் he சொல்லுகிறார். says he has called us through that furnace and affliction. வாழ்விலே போராட்டம் என்ற இந்த உலகிலே தான் In our lives that have a struggle, கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். that's where the Lord tests us. அப்ப சோதிக்கப்படாத விசுவாசமும், A faith that is not tested, சோதிக்கப்படாத அன்பும் and a love that is not tested, உறுதியானது என்று சொல்ல முடியாது. is not sure. ஒரு வாலிபன் A young person, எதிர்பாராமல் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அகப்பட்டு ஒரு உயிர் தப்பிட்டார். and he escaped a life threatening situation. அந்த நிலையிலும் அந்த வாலிபன், In that place, the young person, நான் செத்திருக்க வேண்டியவன், a person who should die, என் தேவனோ என்னை காப்பாற்றினார், but the Lord protected me. இக்கட்டிலே என் தேவனை சார்ந்து கொண்டான் என்று he- சாட்சியாக சொன்னார். And he said, in the time of trouble I leaned on God. ஆனால் அந்த ஆக்சிடென்ட்ல கால் ரெண்டும் இல்லாம போய்விட்டது. But in that accident he lost both of his legs. ஆனாலும் சாட்சி சொல்லுகிறார், But he still testifies. இக்கட்டிலே நான் செத்திருக்க வேண்டிய என்னை For me who had to die in this situation, தேவன் காப்பாற்றினார். the Lord
Lord protected me. அப்போ அந்த இக்கட்டிலே தேவனை சார்ந்து கொண்டான் என்பதற்கு இது சாட்சியாக இருந்தது. That is a testimony that he trusted God in that situation. இந்த காலவேளையிலே In this morning, தேவனுடைய பிள்ளைகளாய் நான் நீங்களும் கூடி வந்திருக்கிறோம். we are here as the Lord's children. நெருக்கடிகள் தான், The struggles, நாம் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. is what makes us assured that we are chosen by God as his vessel. எத்தனை பேர் விசுவாசிக்கணும் அப்பனே ஆமென் சொல்லுங்க. If you believe that, you can say amen. ஆகவே எந்த நிலையிலும் Therefore, in any circumstance, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கவும், to be happy in the Lord, தேவனுக்குள்ளே பொறுமையாய் இருந்தவரை மகிமைப்படுத்தவும், to be patient with the Lord and to glorify him, இதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணரவும், and to know that is why we are called. இந்த உபத்திரவங்கள் எங்களுக்கு வருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. We should not forget that's why these problems come to us. நான் எப்பொழுதும் உபத்திரப்படும் பொழுது நான் நினைப்பதுண்டு, Every time I have a struggle, I always think இதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. that after this there's a great blessing for me. இந்த 62 வயது முடிந்து 63வது வயசு நடக்கிறது. And now I'm at the age of 63. ஆண்டவரை அறிந்து கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்து விட்டது. About 25 years of knowing the Lord. எப்பப்ப எனக்கு ஏதாவது ஒன்று வருதோ, Maybe sometime if anything comes, நினைக்கலாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று எனக்கு காத்திருக்குன்னு I can சொல்லி, think that there's a great blessing waiting for me. அப்படியே அது நடந்தும் இருக்கு. And that has happened. சங்கீதம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், Psalms chapter 33 verse 12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது. வாசிப்போம் ஒரு ஆங்கிலத்திலே சங்கீதம் 33:12. Blessed is the nation whose God is the Lord, the people he chose for his inheritance. அவ்வளவு பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are blessed people. அதனால தான் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். That's why the Lord chose us. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல், The people were chosen by God. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நின்றார்களோ? Were they firm in the Lord in every situation? இல்லவே இல்லை. They were not. தடுமாறினார்கள். They fell. அடிக்கடி அந்நிய தெய்வங்களை நாடினார்கள். They worshipped idols. தம்முடைய மேன்மை என்ன என்பதை நினைத்து பாராமல், Not thinking what they were for, இருந்தார்கள். they led that life. இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் சிதறி போனது. That's why the Israelites in their kingdom perished. வாழ்க்கை சூழ்நிலைகள் பலவற்றிலே நாம் சோர்ந்து போகிறோம். Maybe we lose hope in many situations in life. வேலை இல்லாவிட்டால், Maybe no job, பிள்ளைகள் குழப்படியாக இருந்தால், or because of the children, நாங்கள் நினைத்து நடக்காவிட்டால், what we think doesn't happen, நாங்கள் சோர்ந்து போகிறோம். we lose hope. அதிலுமே இன்றைய நாட்களிலே நானும் நீங்களும் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், But the problems that you and I face even today வாழ்விலே நம்பிக்கையை இழக்க செய்து விடுகிறது. makes us lose hope even in life. இந்த காலகட்டத்திலே, In this time, எங்கள் இந்த தேசத்திலே வாழுகிற, இந்த உலகத்திலே வாழுகிற நாங்கள் நீங்களும் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். many people said they are not lucky to live in this world. அதற்காக கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. Therefore you and I as Christians should not say that. நாங்கள் சொல்ல வேணும், We should say, கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் மத்தியிலே, in the midst of those who have their God, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாங்கள் பாக்கியமுள்ள நாங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பதை மறந்துவிடக் we கூடாது. should not forget that we are chosen people and are blessed people. கர்த்தருடைய வார்த்தை பொய்யல்ல, His word is not lies. அவர் பொய் சொல்லுகிறல்ல. He doesn't lie. பாவத்திலே அங்கே நாங்களும் நீங்களும் பயங்கரமாக இருந்த சூழ்நிலையிலே குளையான சேற்றிலிருந்து எங்களை கர்த்தர் தூக்கி எடுத்தார். We see when we were stuck in sin, he brought us out of that. அநாதியாய் நம்மை தெரிந்தெடுத்து, He called us, தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து, cleaned us with his son's blood, தம்முடைய ஆவியினாலே தினம் தினம் தேவனங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். and he is making us worthy through him. இந்த ஒன்று போதும் That's enough நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல. to say that I am a blessed person. இந்த ஒன்று போதும் That is enough நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல. to say that I am a blessed being. இது கிருபையினால் உண்டானதை தவிர வேறு எதுவுமே இல்லை. This happens by his grace. அங்கே ரோமர் 11:5 வாசித்து பார்க்கலாம். Romans 11:5 you can see. இதை மறக்கும் பொழுதுதான் When we forget this, மாறி போகும் சூழ்நிலைகளே நாங்கள் தடுமாறுவோம். this is where we fall in a situation where we stumble. இதை மறவாம இருந்தால், If we don't forget, ஒருபோது நாங்கள் தடுமாறவே மாட்டோம். we will never stumble. இந்த கால வேளையிலே This morning, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், remember this, ஒவ்வொருவரும், everyone, நான் தேவனுக்கு பிரியமானவன், that I am loved by God, நான் தேவனுக்கு பிரியமானவள். that I am loved by God. இதற்கு மேலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்க வேண்டும்? What other greater blessing should we need? ஆபத்திலே, வியாதியிலே, In the time of harm or sickness, துன்பத்திலே, trouble, மரணத்திலே கூட death, even death, நம்மோடு இருக்கிற ஒருவர் நமக்கு உண்டு. we have a person who is with us. அதற்காக துன்பமும் மரணமும் ஏற்படக்கூடாது என்று இல்லை. That doesn't mean sorrows and something cannot happen. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்டதை நாங்கள் என்ன சொல்ல? If that's true, what can we say about what happened to Jesus? எந்த ஒரு சூழ்நிலையும் Any circumstance, நம்மை அழித்து போட அல்ல, not to destroy us, மாறாக but instead நமக்கு
நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதின் மேன்மையை அனுபவிப்பதற்காகத்தான் அது வருகிறது. It comes so that we can endure the greater blessings that is waiting for us. விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள். If you believe, you can say amen. இருள் வரும் பொழுதுதான் when darkness comes, நமக்குள்ளே இருக்கிற பெரிய வெளிச்சம் தெரிய வரும். then the light that is within us can be shown. தருணம் வந்தால் தானே only when the chances come, தேவன் என்னை உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை செயலாற்ற முடியும். we can accomplish the purpose he has for us. அது வராட்டி செய்ய முடியாது. If it doesn't come, we cannot do it. ஒரு பெரிய சாட்சியான இன்னைக்கு சோமலிக்கு மாறாதனை ஜபிக்க நேரம் இல்லை, அடுத்த முறைக்கு சொல்லுகிறேன், சுருக்கமா சொல்லுகிறேன். I'll say it shortly. என்னுடைய சாட்சியிலே, in my testimony, இந்த தருணம் வந்து, the chance came, தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை பல இடங்களில் வெளிப்படுத்தினார். and he accomplished in many places what the Lord called. அது என்னன்றதை பிறகு சொல்லுவேன். I'll tell you all these things அதை later. சிந்தியாததினாலே தான், because you don't think of this, பலருடைய கிறிஸ்தவ வாழ்வு தடுமாறிக் கொண்டிருக்கிறது. many people's personal lives are away. நம்மை தமக்கென்று நம்பிக்கையோடு தெரிந்து கொண்ட தேவனுடைய அன்பின் செயலை, the loving action of God that has called us, அந்த ரோமர் 11:5 விடுவை வாசித்து பாருங்க. you can read Romans 11:5 at home. அந்த கிருபையை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. we should not push away his grace. மாறி போகிற சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயப்படாமல், not being afraid of the circumstances that change. நான் யார், who are we, இதை நினைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும். we must always think, அப்பொழுது ஜெயம் நமக்குத்தான், then the victory is ours, அப்பொழுது வெற்றி நமக்குத்தான், victory is ours, சுகம் நமக்குத்தான், healing is ours, அப்பொழுது விடுதலை நமக்குத்தான், deliverance is ours. நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக் we should கூடாது. never forget who we are. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி நான், the people who are chosen by God, சுதந்திரமாக கொண்ட ஜனன் நான், the people that are chosen by God, நான் பாக்கியம் உள்ளவள், that I'm a blessed person, நான் பாக்கியம் உள்ளவன், I'm a blessed person. இதை மறந்துடாம இருந்தால், if you don't forget, பாட்டு நல்லா படிக்கலாம். we can sing joyfully. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன், இப்படி படிக்கலாம். then you can sing. இல்லாவிட்டால், if not, எதுக்கு எடுத்தாலும் சோர்வுதான், everything you ask is sorrow, எதுக்கு எடுத்தாலும் பயம்தான், anything is fear. ஐயோ என்ன நடக்க போகுது, what's going to happen, ஐயோ இப்படி நடந்துட்டது, this happened, இப்படியே அது ஒரு சோர்வின் ஆவி வந்து பிடிச்சு கொள்ளும். and that spirit of this will happen. அந்த சோர்வின் ஆவி பிடிச்சவனுக்கும் பிடிச்சா பரவாயில்லை, it doesn't matter if it goes to you, பக்கத்துல இருக்கிறவனுக்கும் தொத்திரும், but also goes to the next person கதைக்கிறவனுக்கும் தொத்திரும், that you talk to, கை கொடுக்கிறவனுக்கும் you give தொத்திரும். a hand to. ஏன்னா கை கொடுக்க பிரேஸ் லார்ட் என்று கொடுத்தா இந்த கையை தூக்கி நிப்பாட்டி நாங்கள் கொடுக்க வேண்டி கிடக்கும். அப்ப அந்த சோர்வின் ஆவிக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. therefore never give room for this kind of spirit. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, Isaiah 41:10 says, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். do not fear for I am with you. வாசிப்போம் ஆங்கிலத்தில் ஒரு முறை. so do not fear for I am with you, do not be dismayed for I am your God, I will strengthen you and help you, I will uphold you with my righteous right hand. பாத்தீங்களா, பயப்படாதே கூட இருக்கிறேன் நிப்பாட்டிட்டாரோ. did he stop there? இப்படி எல்லாம் உனக்கு நான் செய்வேன். he says I will do this for you. கட்டாயம் அவர் எங்களுக்கு செய்திருக்கிறார், he has done this, உங்களுக்கு செய்திருக்கிறார், he's done it for you. நாங்கள் இறக்கும் வரை அந்த நம்பிக்கையோடு இருந்து அப்படியே செய்வார். until we die, if we have the assurance, he will continue to do. இன்னைக்கு பார்த்தால் வாழ்க்கை நிலையற்றதாகி விட்டது. we see how the lives are changed. இந்த வீட்டில் இருந்து புறப்பட்டால் திரும்ப வீடு சேருவதே நிச்சயம் மற்றதாய் போய்விட்டது. there's no assurance when we leave home if you'll even come back home. எல்லோருடைய வாயிலும் இதுதான் பேச்சு. this is everyone speaking now. ஆனா உண்மையும் அதுதான். but that is the truth. எங்க பார்த்தாலும் விபத்துக்களும் ஆபத்துக்களும் வியாதிகளும் தான். everywhere sickness is, harm and accidents. ஆனால் இது ஒரு புதினமான விடயம் அல்ல. this is not something new. ஏனென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னரே, because many years before, மனுஷனுடைய நாட்கள் the days of man புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. it is like grass. வெளியிலே புஷ்பத்தை போல் பூக்குறான். we see how it's like outward. காற்று அதன் மேல் வீசினவுடன், when the wind blows over this flower, அது இல்லாம போயிடுச்சு. it's gone. அது இருந்த இடமும் இனி அறியாது என்று சங்கீதம் 103:15-16 சொல்லுகிறது. Psalms 103:15-16 says that place where it was you cannot even see. சோ அப்ப இந்த உலக வாழ்வு நிலையானது அல்ல என்று ஆண்டவர் எழுதி தந்துட்டார். the Lord has written this world that there is no assurance in life. சொன்னா மறந்துட்டாமன்னு ஒரு காரியத்தை சொன்னா நீங்க சொல்லலன்னு சொல்லலாம். something if you say maybe you might not forget or remember. எழுதி சீல் பண்ணி தந்திருக்கிறார். He's written it and sealed it for us. நாம் அதை குறித்து சிந்திக்கிறோமோ? but do we think of that? இந்த உலகம் நிரந்தரம் என்பது போல எண்ணித்தான், thinking that this world is forever. சண்டைகள், கோபங்கள், ஆசைகள், இச்சைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படியோ எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we can see a list of desires and lusts or hatreds or many things. எப்பொழுதாவது நாம் உணர்வடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். the Lord wants us to feel this situation. பாவம்ண்டா என்னன்னு தெரியாது. maybe people don't know what sin is. இப்ப சில நல்லது தான் பாவமா தெரியும், பாவமானது பாவமா தெரியல. நீங்க எல்லாம் அருமையான உங்களை சொல்லல, உலகத்தை சொல்றோம். some people
people think the sinful things, they don't even know it's sinful. களவு பாவம் இல்ல, Stealing is not sin. பொய் பாவம் இல்ல, Lying is not sin. விபச்சாரம், வேசித்தனம், மற்றது அரசாங்கத்தை ஏமாத்துறது, டாக்ஸில் ரெவென்யூ கடை ஏமாத்துறது பாவம் இல்லை, மற்றது பொய் சொல்கிறது பாவம் இல்லை, களவெடுக்கிறது பாவம் இல்லை, கொலை செய்கிறது பாவம் இல்லை, மற்றது இன்னொரு பேப்பரில் வேலை செய்கிறது பாவம் இல்லை, சீட்டு கட்டுறது பாவம் இல்லை, எடுத்த சீட்டை கட்டாம விடுறது பாவம் இல்லை, வட்டி கொடுக்கறது பாவம் இல்லை, இதுகளெல்லாம் பாவம் இல்லை. All of these things are not sin. ஃபண்ட் ரேசிங் பாவம். But fundraising is a sin. கார் வாஷ் பாவம். Car wash is a sin. பாபிக்கு போடுற பாவம். Barbecue is a sin. ரைபிள் ரோ போடுற பாவம். இப்படி எல்லாம் பிசாசு நல்ல அன்பா வந்து இதெல்லாம் பாவம் சரியில்லைன்னு மெல்ல சொல்லும். But the devil can tell you slowly this is all sinful. நீங்க யாருமா நீங்க உங்களை சொல்லல இப்படி எல்லாம் சொல்லுகிறது. But this is what the devil will do. இப்பொழுது even now நாங்கள் உணர்வடைய வேண்டும். we must understand. யார் என்ன சொன்னாய், no matter what anyone says, எல்லாவற்றையும் சோதித்தறிந்து the Lord who tests and knows everything, நலமானதை பற்றிக்கும், and to hold on what is good. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு துன்பமான செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. every day there's different stories are happening. மனிதனுடைய உயிர் என்பது அற்பமும் தூசியுமாய் போய்விட்டது. we see the life of man is just like dust. கொடூரமும் கொலை வெறியும் ஒரு புறம். we see how it's anger and hatred on one side, எதிர்பாராத இயற்கை அனர்த்தங்கள் இன்னொரு புறம். and this situations on the other. அந்த நேபாளல நடந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். we all know what happened back in Nepal. அங்கே சிந்தித்து பார்க்க முடியாத வியாதிகள், sicknesses that we cannot even imagine. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வருத்தம். every day is something new. எனக்கு தெரிந்த ஒரு ஆளுக்கு, person that I know, அவர்களை நான் 10 வருடங்களின் பின்பதாக ரா சூப்பர் மார்க்கெட்ல சந்தித்தேன். after 10 years I saw them at the supermarket. இலங்கையிலேயே சண்டிலிப்பாயிலேயே அவர்களை போல ஒரு பணக்காரரை நீங்க காணவே முடியாது. there's no other rich person like him in that place. எத்தனை லோரிகள், எத்தனை கார்கள், எத்தனை காணிகள் என்று பெரிய செல்வந்தர் அவர்கள். they have very rich, much cars and trucks and everything. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்கால டாக்டரா இருக்கிறார்கள். their children are doctors in America. அவர்களை நான் திடீரென்று ராஜ்பாக்ல போய் யாரோ கழிச்சு கொண்டு இருந்த குரல் எங்கேயோ கேட்டதென்று போட்டு திரும்பி வந்து பார்த்தால் அவர்கள். when I heard the voice, I came back and I saw it was him. அங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருந்தார்கள். இங்கே உள்ளவர்களும் சேர்ந்து ஷாப்பிங் செய்தார்கள். they were shopping from states and also here. அவரை பார்த்து ஒரு ஆளை பார்க்கும் பொழுது மிகுந்த மெலிந்த ஒரு தடியோட நின்ற ஒரு ஆள். there was a person who was standing very skinny with a stick. உங்களுக்கு என்ன நடந்தது? what happened to you? அதையும் கேக்குறீங்க. நான் ஒரு வருஷமா சென்ட்ரல் ஹாஸ்பிடல்ல படுத்திருந்தேன். for 1 year I've been in the hospital. ஒரு வருஷமா என்ன வருத்தம்? what is that sick 1 year? என்ன வருத்தம் என்று கண்டுபிடியாத வருத்தம். it's a sickness they didn't even find. ஆக அவ பல்லு பிடுங்கினதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்டு கொடுத்தாது. they gave a medication because they took her teeth out. அன்றைக்கு துவங்கின டயரியா 1 year ஆள் அப்படியே மெலிஞ்சு எலும்பும் தோலுமா தடியோட போனா. and the person came as so skinny like a stick. அவ பார்க்கத்தான் அந்த யூஎஸ்ல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. the people came from the US to come visit her. என்ன வருத்தம்னு கேட்டா அதுக்கு நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கூட கேட்டா இதான் வருத்தம், என்ன ஏன் வந்தான்னு கண்டுபிடிக்கவில்லை. they know how it came or what happened. உடம்பில் இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் போய் விட்டது. all the bacteria from the body is gone. ஒரு நல்ல பாக்டீரியாவே இல்லை ஆளுக்கு. there's no good bacteria in her body. so இத்தனையோ மாதம் ஆன்டிபயோட்டிக்ல இருந்து இப்போ ஒரு மாதிரி உயிர் வந்திருக்கிறார். therefore somehow she escaped and her life is okay. so சிந்தித்து பார்க்க முடியாத வியாதிகள் ஒரு பக்கம். therefore sicknesses we don't even imagine is on one side. இந்த பக்கம் திரும்புவதென்று இல்லாத சூழ்நிலைகள். not knowing which way to turn. அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே திகைத்து நின்ற இஸ்ரவேலுடைய நிலைமை. the Israelites who were at that Red Sea point. பலருக்கு இன்றைக்கு பலருக்கு அப்படி இருக்கிறது. for many people it seems the same way. இந்த கால வேளையிலே, in this morning, இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நானும் நீங்களும், for you and I who are meditating on the word of God, நம்மில் எத்தனை பேருடைய வீடுகளிலே how many people's homes அங்கே கண்ணீரும் மரணமும் உண்டோ, if there's tears or death, அதை ஆண்டவர் அறிவார். the Lord knows. ஏனென்றால் இன்றைக்கும் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. because even us who are chosen as God's people, we have an assurance. எனவே சொல்லவில்லை அவர்கள் இந்து மதத்தினர், those other people are Hindu people. அவர்களுக்கு நாம் 15 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒவ்வொரு கிழமையும் வீட்ல போய் ட்ரக்ஸ் கொடுத்த நாட்கள் இருக்கிறது. அவர்கள் இங்கே ஸ்காப்ரோல இருந்த நாட்கள். there's days 15 years ago where I met them every week and gave them tracts. ஆனா நல்ல படித்தவர்கள். அவர்கள் டெலிகம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய ஜாப் பதவியில இருந்தவர் அவரெல்லாம். and he had a great job before. ஆனா அதிகமாக படிச்சு மூளை கலங்கி போச்சு, அணுகுண்டத்தான் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போச்சு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பண்டு நல்லா படித்தவர்கள். the people who have so much education, நல்லா படித்தவனுக்கு இன்னொரு நீதிமொழி ஒன்றுடக்கு அவன் மற்றவனுக்கு நோவு. we see they bring hurt to others. அது என்ன வசனம்? அறிவு பெருத்தவன்
நோ விருத்தம். எல்லாம் படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே படித்தவர்கள். நான் செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு. They have everything, even much study and everything. நோ, But it's a hurt. பாத்தீங்களா? அவ்வளவு. ஆனால் எனக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. But you and I have an assurance. நான் உன்னுடனே இருக்கிறவன் என்றவர், The Lord says, I am with you. நம்மோடு இன்னும் இருக்கிறார் என்றுதான் அந்த நம்பிக்கை. He's still with us. நான் உன் தேவன் என்றவர், The Lord says, I am God. இன்னும் அவருடைய வாக்கிலே மாறாதவராக எங்களோடு இருக்கிறார் என்பதுதான் அந்த அசையாத நம்பிக்கை. The assurance that He has not changed in His word, He is with us. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றவர், That I will strengthen you and give you, be with you. இன்னும் எல்லா துன்பங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை பலப்படுத்தி நடத்துவராக இருக்கிறார். Through any circumstance, He will continue to lead us. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. That is our hope. ஆமென், அல்லேலூயா. Amen. அதுதான் நம்பிக்கை. That's the இந்த assurance. கால வேளையிலே This morning, சூழ்நிலைகள், சம்பவங்கள் நம்மால் விளங்கிக் கொள்ளக்கூடாதவையாக இருக்கலாம். the situations or anything maybe we don't அது understand, எங்களுக்கு வெறுப்பு கூட்டுகிறவையாக கூட or இருக்கலாம். something that brings against us. ஆனால் அப்படிப்பட்ட வேளைகள் But தான் in these times, நாம் தேவனை சார்ந்து கொண்டு when we lean on God, அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டிய தருணங்கள் என்பதை மறந்துவிடக் and the கூடாது. chances that we must trust in His word. ஆகவே Therefore, நாங்கள் மனம் தளராமல், Don't lose hope. எந்தவித பயங்கரமானாலும், No matter what situation, எந்த நிலைமையிலும், any place, கர்த்தாவே Lord, இதிலும் என்னை நீர் பயன்படுத்தும், even through this that You'll use me, இதிலும் என்னை நீர் ஆசீர்வதியும். through this You'll bless me. இப்படி ஒப்புக் கொடுக்க பழகிக் கொள்வோமானால் When we do this to ourselves, வாழ்க்கையிலே in our lives, அதுதான் that பெரிய வெற்றி. brings us great victory. கரங்களை உயர்த்தி ஆமென் We can சொல்லுவோம். raise our hand and say amen. வாழ்க்கையிலே என்ன பெரிய வெற்றி? What's the greatest victory in life? பெரிய படிப்பு படித்தது வெற்றி அல்ல, Not to study big, பெரிய பட்டம் வாங்கினது வெற்றி அல்ல, not to get a diploma, பெரிய வேலையில சேர்ந்த வெற்றி அல்ல, not a big job, பெரிய வீடு வாங்கினது வெற்றி அல்ல, not a big house, பெரிய வாழ்க்கை வாழ்ந்தது வெற்றி அல்ல, not a big life, பெரிய வாகனம் வாங்கினது வெற்றி அல்ல. not a big car. இது எல்லாரும் தான் செய்கிறான். எல்லா சமயத்தினோட எங்களோட அவன்கிட்ட இன்னும் அதிகம் இருக்குது. Everyone does that, even other religions. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிடலுக்கு போனீங்கடா, Every hospital you go, டாக்டர்ஸ் கணக்கெடுத்து பாத்தீங்கடா, all the doctors, முஸ்லிம் டாக்டர்ஸ் தான் அங்க 90%. 90% would be Muslim doctors. அவங்களோட நல்லா தான் இருக்கிறான், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். They've also been blessed very அதல்ல much. காரியம். That's not what it is. எந்த சூழ்நிலைகளிலும், Any circumstance, எந்த கடினமான சூழ்நிலைகளும், no matter what hard situation, எது எங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும், whatever seems hard for us, அந்த நேரங்களிலே in those times, ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் தந்த தேவனை சார்ந்து கொண்டு, leaning on God who is living and who gave His promise, அவருடைய வார்த்தைகளை நம்ப வேணும். and we must trust His word. அப்பொழுது Then, என்ன காரியமாக இருந்தா என்ன, no matter what it is, மனம் தளரவே கூடாது. we should not lose hope. வியாதி இருக்கலாம், Maybe any sickness, இழப்பு இருக்கலாம், a loss, மரணம் இருக்கலாம், death, பயம் இருக்கலாம், fear, எதுவாக இருக்கலாம், anything, எந்த பயங்கரமானாலும், no matter what comes, அந்த நிலைமையிலும் that place, கர்த்தாவே Lord, இதிலும் in this, நீர் என்னை மகிமைப்படுத்து, that you will glorify me, நான் உம்மை நம்புகிறேன், that I trust in you. நீர் வாக்கு கொடுத்த நீர், You gave a நீ promise. பயப்படாதே நான் உன்னோடு இருக்கேன்னு சொன்ன நீங்கள் You ஆண்டவரே, said, do not be afraid, I am with you. இதனை பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுக்க பழகிக் If கொள்வோமானால், we give ourselves that He will use us, அதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி. that is the greatest victory in our lives. அல்லேலூயா. இந்த வெற்றி வாழ்க்கை வாழத்தான் என்னையும் உங்களையும் தேவன் The அழைத்திருக்கிறார். Lord has called you and I to live this kind of life. சோர்ந்து போகாமல், Don't lose hope. பயப்படாமல், Don't be afraid. தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, When you give yourselves to the Lord, எங்களை தானியேல் சொன்னது போல, யோசேப்பு சொன்னது போல, like Daniel and Joseph said, உலகத்தை பார்த்து நீங்க சொல்லலாம், you can say to the world, உங்களுக்கு எதிரான வியாதியை பார்த்து சொல்லலாம், against the sickness that is against you, உங்களை துக்கப்படுத்துற பிசாசான தந்திரங்களை பார்த்து சொல்லலாம், about the devil's work is against you, ஏன் மனுஷிக ஆவிகள் உங்களுக்கு எதிராக வந்தால் அதை பார்த்து சொல்லலாம். even the spirits that come against you, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், that you have done wrong to me. தேவனோ, But the Lord, எல்லோரும் ஒருமித்து சொல்லுவோம், we can say it together, அதை நன்மையாய் முடிய பண்ணினார். the Lord changed that to good. அப்படியே முடிய பண்ணுவார். That's what He will do. எல்லோரும் ஒருமித்து கரங்களை ஏத்தி We சொல்லுவோம், can raise our hands and say அதை together, தேவன் நன்மையாய் முடிய the பண்ணினார். Lord will change it to good. வியாதி வந்திருந்தாலும் நன்மைதான், Sickness came as good. நன்மையாய்த்தான் முடிப்பார். Change it to good. கார் அடிபட்டாலும் நன்மையாய்த்தான் If முடிப்பார். we get an accident, is good. கடன் வந்தாலும் நன்மையாய்த்தான் முடிப்பார். That He'll change to good. வேலை இல்லாட்டில் நன்மைதான் முடிப்பார். Without work, He'll change to மற்றவர்கள் good. உங்களை துன்புறுத்தி கைவிட்டாலும் அதை நன்மையாய்த்தான் If முடிப்பார். others hurt you or go against you, He'll change to எல்லாவற்றையும் good. நன்மையாக முடிப்பார். Everything He will change to என்றால் good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். Because He walked around to do good. ஆமென். Amen. அந்த நிச்சயத்தோடு, With that assurance, அந்த நம்பிக்கையோடு, with that hope, அந்த விசுவாசத்தோடு, with that faith, அந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை to வாழ்வதற்கு, live a victorious life, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை a வாழ்வதற்கு life living to நாங்கள் எங்களை God. ஒப்புக் கொடுப்போம். Let us give ourselves. கர்த்தர் இந்த வார்த்தைகளை May ஆசீர்வதிப்பார். the Lord bless these words. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய வடத்தில் ஐக்கியமும், ஆண்டவரை ஓடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும்
இன்று மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீர். ஆமென். இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா. ஐயா நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா. ஐயா நாள்தோறும் நாள்